ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா பகவானுக்கு ஷரீர பூதர்கள்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கிறான், பரமாத்மான்னு சொல்கிறது வேதம். எப்படி இந்த உடலானது ஆத்மா உயிர் பிரிந்தால் தனியாக அதால் செயல்பட முடியாதோ, அந்த மாதிரி பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவை விட்டு பிரிந்தால் அந்த ஜீவாத்மாவாலே தனித்து செயல்பட முடியாது, அது இல்லாத பொருளாக ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோமாகில் லைட்டு, ஃபேன், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி நிறைய உபகரணங்கள் இருக்குது நம்ம அகத்தில். இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று காமனாக தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா இப்போ லைட்டுங்கிறது எப்படிப்பட்டது? வெளிச்சத்தை தரக்கூடியது. ஃபேன்கிறது காற்றை தரக்கூடியது. ஃப்ரிட்ஜுங்கிறது குளுமையை தரக்கூடியது. ஏசிங்கிறது குளிர்ந்த காற்றை தரக்கூடியது. இந்த மாதிரியாக அதனுடைய பயன்பாட்டுகளை பற்றி நாம் அதற்கு பிறகு தான் பேசலாம். ஒருவேளை எலக்ட்ரிசிட்டின்னே ஒன்று இல்லை அப்படின்னு வைத்து கொண்டால் லைட்டும் அதோட வேலையை செய்யாது, ஏசியும் அதோட வேலையை செய்யாது, ஃபேனும் செய்யாது, ஃப்ரிட்ஜும் செய்யாது. எல்லாம் சும்மா ஒரு பொருள், அவ்வளவுதான். அதற்குன்னு உண்டான தன்மை. ஃப்ரிட்ஜுன்னா என்ன? குளிர்விக்கணும். குளிர்விக்கலைன்னா சாதா பெட்டிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபேன்னா என்ன பண்ணணும்? காற்றை தரணும். காற்றை தரலை வெறும்னா அது சுத்தவே சுத்தாது அப்படின்னா வெறும் இரும்புக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஏசி ஒரு பெட்டியாக போயிடும். அப்போ எப்போ எலக்ட்ரிசிட்டிங்கிறது இந்த உபகரணங்களில் இருந்து வெளியே சென்றதோ அப்போவே இந்த உபகரணங்கள்லாம் தன்னுடைய தன்மையே இழந்து போயிடும். இதுக்கு லைட்டுன்னே பேர் இல்லை, இதுக்கு ஃப்ரிட்ஜுன்னே பேர் இல்லை, இதுக்கு ஃபேனுன்னே பேர் இல்லை. அந்த மாதிரி எம்பெருமான் தான் இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி மாதிரி எம்பெருமான் அந்தராத்மாவாக எழுந்தருளி இருக்கிறான். அவன் இருப்பதுனால தான் இந்த ஜீவாத்மா என்று சிந்திக்கிறது, அது சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, எல்லாம் பண்ணுறது. அவன் இல்லைன்னா நாம் இல்லை. இந்த தன்மையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதே அவனுக்கு அடிமையாக இருத்தல், அவனுக்கு பிடித்த கைங்கரியங்களை பண்ணுதல் தான் நம்முடைய தன்மை என்பதை நாம் உணர்ந்தோம் ஆவோம். அப்படி இந்த ஜீவாத்மாவின் உண்மை நிலை, எம்பெருமானுக்கு சேஷபூதம் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் தான் தாங்குகிறான், எம்பெருமான் தான் நியமிக்கிறான் என்பதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போவே இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமே அப்படிங்கிற ஆசை பிறக்கும். அப்படி கைங்கரியங்கள் எம்பெருமானின் உகப்புக்காக பண்ண வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்திலே நாம் அவ்வளவு சரியாக கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது முடியாது. ஏன்னா தடைப்பட்டுட்டே இருக்குது இந்த உலகத்தில். எல்லாமே மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கிறது. சம்சாரத்திலே மாறி மாறி தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் என்ன ஆசைப்படுகிறோம்? இப்போ பரமபதத்துக்கு போனால் அங்கே எந்த தடையும் கிடையாது. அங்கு போய் நாம் எம்பெருமானுக்கு சதா சர்வகாலம் கைங்கரியம் பண்ணலாம்னு ஆசைப்படுகிறோம். சரி, இப்படி ஆசைப்பட்டுட்டோம். ஆசைப்பட்டு சரணாகதி பண்ணிக்கொண்டு பஞ்சசம்ஸ்காரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் இருந்தால் உடனே மோட்சம் கிடச்சிடுறதா? உடனே பரமபதம் பெறுறோமான்னா போகிறது இல்லையே. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று ஆழ்வார் சொல்லுவது போன்று நாம் இந்த தேகத்தின் முடிவு மரணம் வரை இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கலாம் அப்படின்னா எப்படி வேணால் இருக்கலாமா? எப்படி வேணால் இஷ்டத்துக்கு வாழலாமா? நம்ம தான் மோட்சத்துக்கு போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு புண்ணியம் பாப்பம் எதுவும் கிடையாது என்றால் நாம் எப்படி வேணால் மனசில் நினைத்ததை பண்ணிக்கொண்டு நாம் இருக்கலாமான்னு அப்படி இருக்க முடியாதே. அப்படி இருந்தால் ஒரு நாய்க்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிடும். ஆகையாலே நாம் இப்பொழுதிலிருந்தே எம்பெருமானுக்கு முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அப்படி கைங்கரியங்களை பண்ணணும்னா எம்பெருமானுக்கு பிடித்ததை பண்ணுவது தானே கைங்கரியம். கைங்கரியம்னா என்ன? இந்த வார்த்தையில் ஏதோ உடல் உழைப்பு அப்படின்னு எல்லாரும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரும்பான்மையானோர். கைங்கரியம்னா என்னென்னா எம்பெருமானுக்கு பிடிச்சதை பண்ணணும், அதுதான் கைங்கரியம். வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு பிடிச்சது எதுவாக வேணா இருக்கலாம், எம்பெருமான் உகந்ததை நாம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே நாம் வாழ வேண்டும். இப்போ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் நேர நம்மிடம் வந்து சொல்லவில்லை. அதற்குத்தான் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறான். சாஸ்திரங்கள் சொல்லும்படிக்கு நீ நடக்க வேண்டும் என்று எம்பெருமான் சொல்லுகிறான். இப்போ என்ன சொல்கிறான்னா, சாஸ்திரங்கள் தான் என்னுடைய ஆணை, அதன்படி நடக்காதவன் வைஷ்ணவனே கிடையாதுங்கிறான். இப்போ நாம் வைஷ்ணவர்கள்னு சொல்லிக்கொண்டு சாஸ்திரத்தை மதிக்கவில்லையாகில்
நிஜமாக சொல்லணும்னா வைணவர்களே நாம் கிடையாது என்று தான் கூற வேண்டும். ஆகையாலே தான் இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் நம்மிடம் வந்து சேர்கின்றன. இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் பின்பற்றுவதற்கு காரணம் என்னென்ன, எம்பெருமானுக்கு பிடிக்கும். இப்போ நாம் இருக்கோம், நம்முடைய தகப்பனார் இருக்கிறார், அவருக்கு பிடித்தபடி நாம் நடந்து கொண்டால், அவருக்கு இந்த மாதிரி நீ நடந்து கொண்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பண்ணவேலா மாட்டேலா. எனக்கு நல்ல தகப்பனார், அவர் எனக்கு பல உதவிகள் பண்ணியிருக்கிறார், நான் கீழே விழுந்த போதெல்லாம் அவர் தான் என்னை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார், ஆகையாலே அவருக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படி தான் இருப்பேன், அவருக்கு இந்த படிப்பு பிடிக்குமா நான் அந்த படிப்பே படிக்கிறேன் என்று எவ்வளவோ பேர் படிப்பதுண்டு. இப்போ அவருக்கு நேராக நாம் ஒன்று செய்ய வேண்டாம், தகப்பனாருக்கு நேராக தொண்டு புரிய வேண்டாம், ஆனால் தகப்பனாருக்கு பிடித்ததை நாம் செய்தாலே தகப்பனாருக்கு சந்தோஷமாக இருப்பார். அந்த மாதிரி பகவானுக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த பகவானுக்கு எப்படி நடந்து கொண்டால் பிடிக்கும் என்பதனை அறிந்து கொண்டு நாம் அப்படி நடந்தோன்னா அப்போ தான் பகவானுக்கு பிடிக்கும், அப்போ தான் பகவானுக்கு உண்மையிலேயே பிரீத்தி உண்டாகும். ஏன்னா இந்த உலகத்திலே ஆச்சாரம் என்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு பிடிக்காது. உண்மை இதுதான். எம்பெருமானிடம் அன்பு இருந்தால் போதும், பக்தி இருந்தால், மனதிலே பக்தி இருந்தால் போதுமே தவிர இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் தேவையில்லை என்று பலரும் வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோமாகில், உண்மையான அன்பு பரிசுத்தமான பக்தின்னு இருந்ததுன்னா அது வெளிப்படாமல் இருக்காது. இப்போ இந்த உலகத்திலே ஒரு உதாரணம் பார்த்தோமாகில், நம்ம ஒருத்தர் மேலே ஆசை வைக்கிறோம், ரொம்ப அளவு கடந்த ஆசை, அவன்னா நம்ம உயிரை கூட கொடுப்போம், அவ்வளவு ஒரு ஆசை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எது பிடிக்கும்னு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஒன்றுமே பண்ணலை, வெறும் கல் மாதிரி உக்காந்துருக்கேன், ஆனால் அவன் மேலே பாசம் இருக்குன்னா உலகத்திலே யாரும் நம்புவாளோ? நம்பவே மாட்டான். ஏன்னா பாசம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தத்துவம். அதே தான் அந்த பாசத்தினுடைய முதிர்ந்த நிலை தானே பக்தி. இந்த உலகத்தில் ஒரு அற்ப மனிதன், அவன் மீது நாம் வைக்கக்கூடிய ஒரு அற்பமான அன்பு, அவன் பெரிய உதவி என்ன பண்ணிட போகிறான், ரொம்ப பெருசாக என்ன பண்ணிட போகிறான், அவன் பண்ண ஒரு அற்ப உதவிக்காக நாம் அவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே நாம் நம்முடைய உயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் நமக்கு சர்வவித காரணமாக நம்மை படைத்து இந்த உடம்பை கொடுத்து நமக்கு தாயார் தகப்பனாரை கொடுத்து இந்த சம்பிரதாயத்திலே நம்மை வரவழைத்து அதற்கு மேலே ஒரு ஆச்சாரியனையும் கொடுத்து பஞ்சசம்ஸ்காரங்களும் நமக்கு கிடைக்கும்படிக்கு தாம் பக்கத்தில் இவ்வளவு கூட்டின்னு வந்து இந்த சம்சாரத்தில் எல்லாரும் எப்படியோ இருந்தாலும் நம்மளை ஒரு உபன்யாசம் கேட்க வச்சுருக்கானே, நம்மை ஒரு நல்ல விஷயம் கேட்க வச்சுருக்கானேங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால், இப்போ நான் இந்த உபன்யாசம் கேட்கக்கூடியவர்களை சொல்லுகிறேன், இப்போ இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான், எவ்வளவு பேர் இந்த உபன்யாசம் கேட்கிறார்கள் இந்த உலகத்திலே. உலகம் வேண்டாம் விட்டுருங்கோ, பாரத தேசத்தை எடுத்துப்போம். பாரத தேசத்தில் சத்விஷயம் கேட்கக்கூடியவர்கள் பாதி பேர் இருப்பாளா? பாதி பேர் கூட கிடையாது. எல்லாரும் எப்படியோ உண்டு உடுத்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த உபன்யாசம் ஒரு நல்ல விஷயம், பகவத் விஷயம்னா காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த மனசையாவது நமக்கு கொடுத்துருக்கானே. இப்போ இந்த உலகத்தை பாருங்க, எவ்வளவோ பேர் எப்படியோ இருக்கும் பொழுது நம்ம இப்படி பகவானிடம் ஈடுபாடோடு வாழறோமே அப்படிங்கிற அந்த உபகாரம் எம்பெருமான் நமக்கு பண்ண பேருதவி, அது நமக்கு நெஞ்சிலே பட்டால் நாம் என்ன பண்ணுவோம்? எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ண வேண்டும், எம்பெருமான் பிடித்ததை நாம் எப்படியாவது பண்ணி கொடுக்க வேண்டும் என்பதை மனதிலே கண்டிப்பாக உறுதி கொள்வோம். இப்போ இதனால் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னென்ன, வெறும் எனக்கு மனசில் பக்தி இருக்குது, கோவில் போனேன், கை கூப்பினேன், வந்தேன் என்பது மட்டும் இருந்தால் அதனால் பகவானுக்கு அவ்வளவு பிரீத்தி ஏற்படாது. உங்களுக்கு பகவான் பண்ண வேண்டியதை பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே பிரீத்தி இருக்குது. நான் உங்களுக்கு அவன் மேலே பிரீத்தி இருக்கிறது, அவன் மேலே பக்தி இருக்கிறது என்றால் அவன் சொன்னபடிக்கு நாம் வாழ வேண்டும். இப்போ இந்த ஆச்சாரங்களை பின்பற்றினால்தான் அவனுக்கு பிடிக்கும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படித்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்தார்கள். ஆகையாலே தான் இந்த கிரந்தமே வந்தது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு. இன்னும் சிலர் ஆச்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுத்தமாக இருந்தால் போதும், க்ளீனாக இருக்கிறது தான் ஆச்சாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தால் கூட இந்த சுத்தி, கிளென்லினஸ் என்பது இரண்டு வகைப்படும். என்ன இரண்டு வகைன்னா, திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்லலாம். திருஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு கண்ணாலே பார்க்கக்கூடியது, பார்க்கப்படுவதுன்னு அர்த்தம். அதிருஷ்டம்னா பார்க்கப்பட முடியாதது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ சில இடங்களில் அது க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். சில இடங்களில் இந்த கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சுத்தி அதுக்கு தேவைப்படுகிறது என்று தான் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த லோகத்திலே உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ கை இருக்குது, கையை நல்லா அலம்பிட்டோம் ஜலத்தில், பார்த்தா சுத்தியாக தான் இருக்குது. ஆனால் அது சுத்தியோ? இப்போ அதற்குன்னு என்னென்ன சோப்பு என்னென்ன போட்டு அலம்பிண்டாதான் அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் அழிந்து போகிறது. இந்த மாதிரியா இது அப்படின்னு கேட்டால் இதை மாதிரி மட்டும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லி காண்பிக்கிறேன். கோவிலுக்கு போகிறோம். இப்போ எம்பெருமானுக்கு ஒரு பழங்களோ இல்லை புஷ்பமோ கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இப்போ அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார்? தீர்த்தத்தை எடுத்து ஒரு மந்திரம் சொல்லி அந்த புஷ்பத்து மேலே தெளிப்பர். புரோக்ஷணம்னு சொல்லுவார்கள். இந்த புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சாத்துவர். இப்போ இதற்கு முன்னாடி பூ சுத்தமாக இல்லையா? நானே சுத்தமாக தான் கொண்டு வந்திருக்கேன். அதற்கு மேலே எதற்கு புரோக்ஷணம் பண்ணணும்னா அந்த ஒரு சுத்தி போராது. மந்திரபூர்வகமாக அந்த ஜலத்தினாலே நாம் தெளிக்கும் போது அந்த புஷ்பத்திலே நம்மாலே உணர முடியாத ஒரு சுத்தி ஏற்படுகிறது. அதுதான் எம்பெருமானுக்கு பிடிக்கும். நீ இப்படி புரோக்ஷணம் பண்ணி எனக்கு சாத்துவாய் என்று எம்பெருமான் ஆகமத்திலே கூறியிருக்கிறான். ஆகையாலே அவர்கள் அப்படி பண்ணுகிறார்கள். கிரகங்களை அலம்பி விடுகிறோம். நன்னா அலம்பி விட்டாலும் அதோடு முடிக்கிறோமா? புண்ணியாவாச்சனம்னு பண்ணிக்கிறோம். ஒரு ஜலத்தை வைத்து அதிலே பல மந்திரங்களை சொல்லி அந்த ஜலத்தாலே புரோக்ஷிக்கிறோம். புரோக்ஷிச்சா கிருமிலாம் போயிடுமா? இது அந்த மாதிரி சுத்தியா? இல்லையே. இது மந்திரபூர்வகமான ஒரு கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு சுத்தி. இப்போ இந்த சுத்தியும் நமக்கு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போ இந்த ஆச்சாரத்தினாலே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அனுஷ்டானங்களுக்கு, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானங்களுக்கு முன்பாக சௌச்சம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரங்கள், அதாவது எப்படி எழுந்து கொள்ள வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும், இப்படி பண்ண வேண்டும் என்பதிலெல்லாம் அறிந்து கொண்டு நம் உடல், மனசு, வாக்கு மூணையும் சுத்தமாக ஆக்கி கொள்ளப் போகிறோம். இந்த மூணுத்தையும் சுத்தமாக்கிறதுக்கு தான் சௌச்சம்னு பேர். இப்படிப்பட்ட ஒரு சுத்தி இல்லாதவன் ஆச்சமனம் கூட பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஏதோ நாம் வரோம், நம் இஷ்டத்துக்கு இருக்கோம், சந்தியாவந்தனம் மட்டும் பண்ணிக்கிறோம்னா அது அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் சுத்தமாகத்தான் பண்ண வேண்டும். இப்பொழுது ஒரு உதாரணம் கூறுகிறேன். இப்போது நீங்கள் எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கையெல்லாம் ஏதோ ஒட்டின்னு இருக்கு. அது பார்த்தாலே ரொம்ப அருவிருப்பாக இருக்குது. என்னென்னவோ ஒட்டின்னு இருக்கு. கையில் விளையாடி கீழே உழுந்து பிறண்டு எல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அருகில் இருக்கக்கூடியவர் எனக்கு உணவு கொடுன்னு கேட்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் உணவு பெட்டியை திறந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து இந்த கையோடு எடுத்து உணவை கொடுக்குறேன். அவர் அதை எடுத்துப்பார். அதை பார்த்த உடனே எனக்கு உணவே வேண்டாம், நான் பட்டினியாக கூட இருந்துருவேன்னு போயிடுவார். அந்த கையால் எடுத்து கொடுத்தா அப்படி ஒரு கை அது. அந்த மாதிரி இந்த அனுஷ்டானங்கள் என்னதான் இருந்தாலும் பசிக்கிறது, உணவு தானே கேட்டார் அப்படின்னு உணவை மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா? அதற்கு முன்னாடி அந்த கையை நாம் சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த உணவை நாம் தொடுவதற்கு முன்பாக எப்போ சுத்தி பண்ணாமல் கையில் கண்ட அழுக்கோடு நாம் எடுத்தோமோ அப்போவே அந்த உணவு சாப்பிடத்தகாததாக ஆகிவிடும். அந்த மாதிரி தான் ஏதோ அனுஷ்டானங்கள் நான் பண்ணுகிறேன், நான் சிரார்த்தம் பண்ணிக்கிறேன், சந்தியாவந்தனம் பண்ணிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன், கோவிலுக்கு போகிறேன், வரேன், திருவாராதனம் பண்ணுறேன், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அதற்கு உண்டான சுத்தி நமக்கு இல்லைன்னு பண்ணுறதெல்லாம் பிரயோஜனமற்றது. ஒரு ஆச்சமனம் கூட பிரயோஜனம் கிடையாது சுத்தி இல்லாமல், சௌச்சம் இல்லாமல் நாம் பண்ணினாள் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆகையாலே முடிந்த அளவுக்கு நாம் இதை நம்முடைய அனுஷ்டானத்திலே கொண்டு வர முயல வேண்டும் என்பதற்கு தான் இந்த பதிவிலே இவ்வளவு தூரம் அடியேன் பேசி கொண்டு வந்தேன். முடிந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துட, நமக்கெல்லாம் இது வேண்டாம்பா, நமக்கு அது ஒத்து வராது, இந்த மாதிரி ஒதுங்குவதற்கே சாஸ்திரம் கிடையாது. எதற்கு? இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வரலாமே, தவறு இல்லையே. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருது, இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து வரட்டுமே, ஆனால் வரணும். இப்போ இன்றைக்கி நாம் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? நாம் நல்ல ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக பூர்வாச்சாரியர்கள் நடந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவோமே. ஆசை கூட படக்கூடாதான்னு, அதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி நாம் ஆசைப்பட்டால் நாளைக்கு ஒரு வேளை நமக்கு நடக்கலாம். எம்பெருமான் கருணையினாலே, எம்பெருமானாரினுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு இந்த நல்ல எண்ணங்கள் அப்படியே பலிக்கலாம். ஆகையாலே யாருமே இந்த சதனுஷ்டான தர்ப்பணம் இதற்கு மேலே கேட்கக்கூடிய உபன்யாசங்களை கண்டு இது என்ன இப்படி இருக்கணுங்கிறார், அப்படி இருக்கணுங்கிறார், இதெல்லாம் உண்மையா, இப்படி தான் வாழ வேண்டுமா அப்படின்லாம் பயந்து போய் விடாமல் இப்படி இருக்கலாமே, நாமும் ஒரு நாள் இப்படி ஆக வேண்டும்,
ஒவ்வொன்றுத்தையும் கேட்க கேட்க அப்பா நாமும் ஒரு நாள் இப்படி இருக்க வேண்டும், இன்னைக்கு நம்மால் இருக்க முடியல என்கிற இந்த வருத்தத்தோடு நாளை நமக்கு இது கிடைக்க வேண்டுங்கிற அந்த ஆசையையும் நம் மனதிலே விதைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் சாரம். மேலே தொடர்ந்து நாம் சதனுஷ்டான தர்ப்பணத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.